டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் இன்று 25ஆம் தேதி புதன்கிழமை நடந்திருக்கின்ற முக்கியமான மாற்றங்களினுடைய தொகுப்பு. முதலாவது, கோர்முஸ் நீரிணையை கடப்பதற்கு சில நாடுகளுக்கு அனுமதி இல்லை. உதாரணமாக அமெரிக்கா, இஸ்ரேல், அவர்களுக்கு எடுபடியாக இருந்த நாடுகளும் செல்ல முடியாது. மற்றவர்களுக்கு 18.8 கோடி கப்பல் ஒன்று வெளியே செல்வதற்கான கட்டணம் இந்திய ரூபாய்கள். 5 நாட்கள் தாக்குதல் இல்லை என்று அறிவித்து அதற்கு முன்னதாகவே இரகசியமாக பங்கு சந்தையில் நுழைந்து பெருந்தொகையான பணத்தை உழைத்த அமெரிக்காவினுடைய அதிகார வர்க்க கருப்பு ஆடு யார்? உலகம் கேள்வி. ஹோர்முஸ் நீரிணையில் இறுகி கிடக்கும் 3200 கப்பல்களின் எதிர்காலம் என்ன? அமெரிக்காவினுடைய 3000 பாராசூட் படைகள் ஈரானில் இவர்கள் இறக்க வைக்கப்படுவார்களா? சொற்ப நேரத்தில் முடிவெடுக்க இருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய அதி உயர் தலைவர் மொய்டாபா கமானி நேரடியாக கலந்து கொள்ள இருப்பதாக அறிவிப்பு. அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவாகிய ஜெராட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோவ் ஆகியோர் தகுதியற்றவர்கள், அவர்கள் இங்கே வர வேண்டாம் என்று ஈரான் அறிவிப்பு. அமெரிக்க உப அதிபர், வெளியுறவுத்துறை அமைச்சர் புதிய அணி அமைத்து பேச்சு. இஸ்ரேலினுடைய மோசாட் உளவு பிரிவு வகுத்த திட்டம் தோல்வி அடைந்ததே அமெரிக்கா இஸ்ரேலினுடைய இன்றைய நிலைக்கு காரணம். நியூயார்க் டைம்ஸ் தகவல். முக்கியமான தலைப்பு செய்திகள் இவை. இவற்றினுடைய பின்னணி விளக்கங்களுடன் மலர்கின்றது இன்றைய செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் எதிரிகளினுடைய கப்பல் இனி போக முடியாது என்று IMOவிற்கு ஈரான் கடிதம். IMO என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சர்வதேச கடல் போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பாகும். இதில் 176 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாடுகள் அனைத்திற்கும் இந்த தகவல் பரிமாறப்பட வேண்டும் என்று ஈரான் அறிவித்திருக்கின்றது. இப்பொழுது ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைய முடியாமல் 3200 கப்பல்கள் எரிபொருளை நிரப்பியபடி காத்து நிற்கின்றன. இதில் 22 கப்பல்கள் ஈரானுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த கப்பல்களிலே அமெரிக்காவினுடைய, இஸ்ரேலினுடைய இந்த 2 நாடுகளுக்கும் பொருட்களை ஏற்றுகின்ற கப்பல்கள் எதுவும் செல்ல முடியாது. அதேவேளை இந்த போருக்கு அமெரிக்காவிற்கு உதவி செய்த நாடுகளினுடைய கப்பல்களும் செல்ல முடியாது என்றும், மற்றவர்களுடைய கப்பல்கள் விடுவிக்கப்படும் என்றும், ஒவ்வொரு கப்பலுக்கும் 18.8 கோடி இந்திய ரூபாய்கள் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றும் ஈரான் அறிவித்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த வழியை திறப்பதற்கான எண்ணம் இதுவரை ஈரானுக்கு இல்லை என்றும், இந்த போரில் அமெரிக்க அணியை திணற வைப்பதற்கான ஒரு பகுதியாக இது இருக்கின்றது. இன்றைய செய்திகளில் இரண்டாவதாக முக்கியத்துவம் பெறுவது வடகொரியாவினுடைய அதிபர் கிம் ஜோங் உன் வடகொரியா அணுகுண்டை உருவாக்குவதில் பிடிவாதமாக இருந்து அதை உருவாக்கியது எத்தனை சரியான விடயம் என்று இப்பொழுது எண்ணி பாருங்கள். இன்று ஈரானுக்கு என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது? ஈரானுடைய கையில் அணுகுண்டு ஒன்று இருக்குமாக இருந்தால் இப்படி இவர்கள் வாலாட்டி இருப்பார்களா என்பதை எண்ணி பாருங்கள். ஆகவேதான் தன்னுடைய முடிவு சரியானது. அமெரிக்காவை நிராகரித்து அணுகுண்டை உருவாக்கி இன்று வடகொரியா தனித்து நிற்பதும் எவருக்கும் அஞ்சாத நிலையில் இருப்பதற்குமான காரணம் தன்னுடைய முடிவுதான் என்று தனது பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது கூறியிருக்கின்றார். அணுகுண்டு மட்டும் கைவசம் இல்லாவிட்டால் அருகில் இருக்கும் எதிரிகளினாலேயே நாங்கள் இன்று போரை சந்தித்திருப்போம் என்றும், இன்று தம்மோடு மோதுவதற்கு எல்லோரும் பயந்து தூர விலகி நிற்பதற்கான காரணம் தன்னுடைய முடிவுதான் என்றும், அது சரியான முடிவென்றும் கூறியிருக்கின்றார். இன்றைய செய்திகளில் மூன்றாவதாக முக்கியத்துவம் பெறுவது சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி இந்த போரை உடனடியாக நிறுத்துங்கள் என்று ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியுடன் தொலைபேசி வழியாக பேசும் பொழுது கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அமெரிக்கா, இஸ்ரேல் 2 நாடுகளும் ஈரான் மீது நடத்திய தாக்குதல் மிக தவறானவை என்றும் அவர் கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்போதைய நிலையில் ஈரானுடைய மக்கள் பெரும் துயர் சுமந்து நிற்கின்றார்கள். மேலும் இந்த போர் காரணமாக உலக மக்கள் பெரும் துயரை சந்தித்து நிற்கின்றார்கள். பெட்ரோல் விலை ஏற்றத்தை தாங்க முடியாமல் உலக நாடுகள் மூச்சு திணறிக் கொண்டிருக்கின்றன. பல நாடுகளில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டு இருக்கின்றது. எனவே இந்த போரானது ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் முக்கோண போர் அல்ல. இது போர்மியூடா முக்கோணம் போல உலகம் முழுவதற்கும் ஆபத்தானதாக இருக்கின்றது. உடனடியாக நிறுத்தி விரைவாக பேச்சுக்களை தொடங்குங்கள் என்றும் அவர் கேட்டிருக்கின்றார். போரில் ஈடுபடாதவர்கள், சாதாரண பொதுமக்கள், உலகத்திற்கு சொந்தமான எரிபொருள் வளங்கள்
நாடுகள் இவற்றின் மீது தாக்குதலை நடத்தி நீங்கள் ஒரு போரை நடத்த முடியாது என்பது சீனாவினுடைய கருத்தாகும். உங்களுடன் போர் புரிபவர்களுடன் மட்டும்தான் நீங்கள் போர் புரிய வேண்டுமே அல்லாமல் உங்களுடன் போர் புரியாத ஒருவருடன் போர் புரிய வேண்டிய தேவையில்லை என்கின்ற பொருளை சீனா கொண்டிருக்கின்றது. எரிபொருள் தடை காரணமாக சீனா மானியம் வழங்கி பெருந்தொகை பணத்தை இழந்து கொண்டும் இருக்கின்றது. இதற்கு பதிலளித்த ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்சி, ஆக்கிரமிப்பாளர் தமது செயல் தவறு 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 என்று வெட்கி தலை குனிந்து ஒப்புக்கொள்ளும் வரை ஈரான் அவர்களை விடப்போவதில்லை என்று தங்களுடைய நிலைப்பாட்டை அவருக்கு கூறியிருக்கின்றார். இன்றைய செய்திகளின் 4வது முக்கிய இடம் பிடிப்பது அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை குழுவில் இப்பொழுது புதிதாக 2 பேர் இணைந்து கொள்ளுகின்றார்கள். ஒருவர் அமெரிக்காவினுடைய உப அதிபர் JD Vance, இன்னொருவர் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. இந்த இருவரும் பேச்சுவார்த்தைகளை விரைவுபடுத்துவார்கள் என்றும் அமெரிக்காவினுடைய உப அதிபர் இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பதில் திட்ட தெளிவான உறுதியுடன் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. ஈரானில் இதுவரையில் வலுவழுத்த பேச்சுக்களை நடத்தி கொண்டிருந்த ஸ்டீவ் விட்கோவ், ஜெரார்ட் குஷ்னர் இந்த இருவரும் உலக அரசியல் தலைவர்கள் அல்ல, ராஜதந்திரிகள் அல்ல, சாதாரண வியாபாரிகள். இவர்களை வைத்து ஒரு சர்வதேச பிரச்சனையையும் பைபிள் குர்ஆன் தொடர்பாக உருவாகி இருக்கின்ற பாரம்பரிய பிரச்சனைகளையும் பேசி தீர்க்க முடியாது. சரியான ஆட்களை அனுப்புங்கள் என்று ஈரான் இவர்களை நிராகரித்து இருப்பதனால் இப்பொழுது இந்த 2 பேர் களமிறங்கி இருக்கின்றார்கள். இவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இல்லை என்பது உலகறிந்த உண்மை. இதனால் வெள்ளை மாளிகை யார் பேசுவார்கள் என்பதை தாமே தீர்மானிப்போம் என்றும் 4 பேசுவார்கள் என்று பூசி மொழிகி இருக்கின்றது. 5வது முக்கிய செய்தி, அமெரிக்காவினுடைய 3000 பரசூட் படைகள் மத்திய கிழக்கில் இறங்குவதற்காக அனுப்பி வைக்கப்பட இருப்பதாகவும் கடைசி நேர முடிவிற்காக காத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் தரைப்படையை இறக்கும் நோக்கம் இல்லை என்று கூறப்படுகின்றது. இந்த படைகளை இறக்குவதன் மூலமாக எப்படி நிலைமையை மாற்றப் போகின்றார்கள் என்பது தெரியவில்லை. இந்த நிலையில் எரிபொருள் பற்றாக்குறை காரணத்தினால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அவசரகால சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நிலைமை அவ்வளவு மோசமாக இருப்பதனால் அமெரிக்கா எதையாவது செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைய 6வது முக்கிய செய்தி, 5 நாட்கள் யுத்த நிறுத்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பதற்கு 20 நிமிடங்கள் முன்னதாக ஆயில் வர்த்தகத்தில் ஒருவர் 840 கோடி ரூபாய்கள் பணமாக உழைத்து கொண்டு மாறிவிட்டார் என்று கூறப்படுகின்றது. யார் அந்த கருப்பு ஆடு என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இப்படி ஒரு யுத்த நிறுத்த அறிவிப்பு வரப்போகின்றது என்று அறிந்து அது வருவதற்கு முன்னே இந்த விளையாட்டை விளையாடியவர் யார் என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. வெள்ளை மாளிகை அப்படி யாருக்கும் நாங்கள் தகவலை கொடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற வேடிக்கை என்னவென்றால், ஈரான் போர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபரினுடைய கடைசி மகனாகிய 20 வயதுடைய பெரன் டொனால்ட் ட்ரம்ப் 30 மில்லியன் அமெரிக்க டாலர்களில் ஆயிலை வாங்கி சேகரித்து வைத்தார் என்றும் போர் தொடங்கியதன் பின்னர் விலை உயர்ந்ததனால் பெரும் பணம் உழைத்தார் என்றும் கூறப்படுகின்றது. ஆனால் வெள்ளை மாளிகை இதை மறுத்திருக்கின்றது. இவர்கள் இத்தகைய விடயங்களை தெரிந்து தங்களுடைய பாக்கெட்டை நிரப்புகின்றார்கள் என்பது குற்றச்சாட்டாக இருந்தது. எனவே 5 நாட்கள் யுத்த நிறுத்தம் என்பதும் இப்படி ஒரு நாடகமா, அதிலிருந்து தானா இப்பணம் உழைக்கப்பட்டது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அதேவேளை ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் கூறுகின்ற பொழுது, அமெரிக்காவினுடைய இந்த 5 நாட்கள் தாக்குதல் இல்லை என்ற அறிவிப்பு ஒரு போலி நாடகம், பொய்யான ஒரு செயல். ஆயில் வர்த்தகத்தில் பணத்தை உழைப்பதற்காக இந்த போரை துஷ்பிரயோகம் செய்கின்றார்கள் என்று கூறியிருந்தார் என்பது இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இத்தகைய யுத்த நிறுத்த அறிவிப்புகள் ஏன் வருகின்றது என்பதை அறிந்த மாபெரும் ராஜதந்திரியாகிய ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானின் பின்னால் இருப்பது கவனிக்கத்தக்கது. இன்றைய முக்கிய செய்திகளில் அடுத்ததாக 7வது இடம் பிடிப்பது, பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி ஆசிம் முனீர் ஈரானுடன் நெருங்கிய நட்புறவுடையவராக இருக்கின்றார். அதேவேளை அமெரிக்காவுடனும் நட்புறவுடையவராக இருக்கின்றார். இதனால் ஈரானுடன் அவர் பேச்சுக்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். அமெரிக்கா அதிபருக்கும் தொலைபேசி வழியாக தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் 2 தரப்புடனும் நட்பாக இருக்கின்ற ஒருவராக, அணுகுண்டை வைத்திருக்கின்ற இன்னொருவராக பாகிஸ்தான் இருப்பதனால் இஸ்லாமாபாத்
கிராமத்தில் முக்கியமான பேச்சுக்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் பேச்சுக்களில் நேரடியாக தலையிட தயார் என்று ஈரானினுடைய அதி உயர் மத தலைவர் மொய்டாபா கமேனி அறிவித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுடன் நேருக்கு நேர் பேச தயார் என்று கூறியிருக்கின்றார். அடுத்தபடியாக ஈரானில் உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி வான் தாக்குதலினால் வெற்றி பெற முடியும் என்கின்ற இஸ்ரேலினுடைய உளவு பிரிவான மோசாட்டினுடைய அறிக்கை படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய பிரதமர் பெரும் விரக்தியில் இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் ஏமாற்றப்பட்ட நிலையில் அவர் யுத்தத்தை விட்டு ஓடக்கூடிய நிலையில் இருப்பதாக இஸ்ரேல் கதிகலங்கி இருப்பதாக நியூயார்க் டைம்ஸில் தகவல் வெளியாகி இருக்கின்றது. இது குறித்த விவரமான செய்தி அடுத்ததாக இடம்பெறுகின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.